ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம 2 விதமான இன்ஸ்டன்ட் மெஹந்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்கள் கையில் 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். இந்த மாதிரி டார்க் கலரில் நமக்கு ஸ்டெயின் இருக்கும். இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அந்த ஒரு பொருள் இந்த வெல்லம் தான். வெல்லம் நான் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெல்லம் கிடைக்குதோ அதுவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. அதனால் நான் அதுலேருந்து இந்த அளவுக்கு உடச்சி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம அப்படியே சேர்த்துக்க முடியாது. இதை நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு துருவி தான் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணியோ அல்லது இடிக்கலை வச்சு இடிச்சியோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி சேர்க்குறப்ப இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி துருவிக்கிறேன். நீங்கள் இந்த கிரேட்டரில் எதில் வேணாலுமே துருவிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வெல்லம் எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டேன். ஸோ நமக்கு குவான்டிட்டி இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு கப் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு மெஹந்தியோட குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறலாம். இப்போது வீட்டில் இருக்கிற ஒரு பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் கிளாஸை தவிர. நான் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பழைய பாத்திரம் தான். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம இந்த மெஹந்தி செய்ய போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பாத்திரத்தில் சென்டரில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 மெத்தடில் மெஹந்தி லிக்விட் செய்ய போகிறோம். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரே லிக்விடில் தான் செய்ய போகிறோம். லிக்விடு ஒன்று தான். லாஸ்ட்டில் மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சென்டரில் கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு மெஹந்தி லிக்விடு கலெக்ட் ஆகி வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை மேலே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கணும். ஸோ நம்ம கண்டிப்பாக தண்ணி பிடிச்சு தான் வைக்கணும். ஸோ இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு உள்ற நம்ம பாத்திரம் போகக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு அந்த லிக்விடு கலெக்ட் ஆகிறதுல டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் எடுத்துருக்க பாத்திரம் கரெக்டாக எனக்கு மேலே நிற்கிது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரெக்டான சைஸில் பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் கூட தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டான பிளேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி புகை வரும். இந்த 2 பாத்திரத்துக்கு இடையில புகை வரும். பட் ஆனால் லைட்டாக தான் வரும். அந்த லைட்டாக வருது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம மெஹந்தி லிக்விட் எப்போதுமே மண் பாத்திரத்தில் செய்வோம். அது வேறு. அது சீக்கிரமாக சூடாகிரும். நம்ம உடனே ஆஃப் பண்ணாலுமே நமக்கு லிக்விட் கலெக்ட் ஆகி வரும். பட் நம்ம இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறதுனால இந்த மாதிரி நல்லா புகை வரணும். நமக்கு அந்த ஸ்மெல் தெரியும். ஸோ இப்போ இந்த நல்லா புகை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ உள்ள அந்த புகை எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நீங்கள் இந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு லிக்விட் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மூடியே வச்சுக்கோங்க. இப்போ திறக்காதீங்க. அதுக்குன்னு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரம் உள்ள வச்சுருக்க பாத்திரம் நமக்கு எடுக்க வராது. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த புகை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்து சேஃப்டியாக எடுத்துக்கோங்க, சூடாக இருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு உள்ள லிக்விடு நல்லா டார்க் கலரில் கலெக்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்தா அந்த வெல்லம் எல்லாமே சூப்பராக கரைஞ்சி போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த வெல்லமும் நம்ம மேலே தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து தான் நமக்கு நீராவியாக இந்த லிக்விடு கலெக்ட் ஆகி வரும். ஸோ ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் நம்ம லிக்விட் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 5 நிமிஷம் வெயிட்டிங்கில் வச்சதுக்கே எனக்கு அந்த பாத்திரம் எடுக்க வரலை. இன்னும் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் விட்டிங்கன்னா சுத்தமாக எடுக்க வராது. ஸோ நீங்கள் எடுக்க வராதப்ப என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்க வேணாம். நமக்கு லிக்விட் கீழே ஊற்றிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடுங்க. சும்மா ஒரு செகண்டுக்கு மட்டும் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா நமக்கு அந்த வெல்லம் இறுகி போய் நமக்கு ஈஸியாக அந்த பாத்திரத்தை எடுக்க வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் மேலே பாத்திரம்லாம் வைக்க தேவையில்ல. சும்மா அடுப்பில் வச்சு இந்த பாத்திரத்தை ஒண்டி நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துருச்சு பாருங்கள்.
ஸோ நல்லா அந்த பாத்திரம் எடுக்க முடியாமல் ஒட்டிக்கிச்சின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்துறாதீங்க, நமக்கு லிக்விட் வந்து கீழே ஊற்றிடும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 மெத்தடில் வந்து மெஹந்தி லிக்விட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக மட்டும் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிறேன். இன்னொரு பாதியை வந்து அடுத்த மெத்தடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிச்சம் இந்த மாதிரி லிக்விட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வந்து 2 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெஹந்தி வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு. மைதா மாவு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த லிக்விடில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு மைதா மாவு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம கையில் வச்சோன்னா வந்து கீழே ஒழுகிட்டு வரும், நமக்கு வந்து டிசைன் வைக்க வராது. ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சமாக வந்து நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மைதா மாவே சேருங்க. ஏன்னா கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து நிற்கவே நிற்காது, சட்டுன்னு வந்து விழுந்துடும். ஒரு 2 நிமிஷம் கையில் இருக்கிறதே பெரிய விஷயம். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அப்போதைக்கு நமக்கு ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மைதா மாவே சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்குற அளவுலாம் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கிறது தான். இதுக்கு வந்து எந்த அளவும் கிடையாது. ரொம்பவும் கெட்டியாக்கிடாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கையில் வச்சா கீழே விழுகாத அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நான் லாஸ்ட்டில் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம மிச்சம் வச்சுருந்த பார்த்திங்களா, அந்த லிக்விடை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம். ஸோ இந்த லிக்விட்லேயுமே வந்து நம்ம மைதா மாவு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக மைதா மாவு தான் நம்மளோட கையில் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டெயினுமே நல்லாயிருக்கும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா மெஹந்தி லிக்விட்லேயுமே வந்து மைதா மாவு வந்து சேர்க்கணும். ஸோ இந்த மெஹந்திக்குமே நான் வந்து மைதா மாவு சேர்த்து நல்லா முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து அந்த மைதா மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து கெட்டியான பதத்தில் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஹந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான். நம்ம கலருக்காக வந்து குங்குமம் சேர்ப்போம் இல்லையா, அது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். குங்குமம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி எசன்ஸ் இருக்கும், ரோஸ் மில்க் எசன்ஸ் அல்லது ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எது வேணாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரெட் கலரில் உள்ள எசன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும், நல்லா கலர் வந்துடும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முன்னாடி நம்ம வந்து செஞ்ச மெஹந்தி வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சு இல்லையா, இது வந்து நமக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயுமே நம்ம வந்து மெஹந்தி செஞ்சுக்கலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் கலர் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு கலர் தானே. ஸோ அதுக்காக நமக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்ம கையில் வந்து ஸ்டெயின் வந்துடும். மற்றபடி இதுக்கும் அதுக்கும் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் வந்து அது வந்து செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு மெஹந்தி செஞ்சோம் பார்த்திங்களா, அதுவுமே நம்ம கையில் வந்து 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், நல்லாவே வந்து கலர் வந்துடும். செகண்ட் மெஹந்தி வந்து நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கையில் வச்சுருந்தாலே போதும், நல்லா கலர் வந்துடும். இப்போ நம்ம மெஹந்தி லிக்விடு செஞ்ச பார்த்திங்களா, அந்த பாத்திரம் வந்து நல்லா சூடு எல்லாமே ஆறிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு உடச்சி விட்டாலே போதும், ஈஸியாக வந்து வந்துடும். இதை வந்து நம்ம அப்படியே டஸ்ட்பினில் கொட்டிக்க வேண்டியது தான். அப்படியே உங்களுக்கு கையை வச்சு உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக இது எல்லாமே வந்து மெல்ட் ஆகி வந்துடும், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த தடவை வந்து இந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தி வந்து செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தை. வேறு வந்து சமையலுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது பழைய பாத்திரமாக தான் எடுத்திருக்கோம். இதுக்கு உள்ற வச்ச பாத்திரம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிக்விட் கலெக்ட் ஆச்சு இல்லையா, அந்த பாத்திரம். நம்ம வந்து செகண்டாக செஞ்சோம் பார்த்திங்களா எசன்ஸ் ஊற்றி, அந்த மெஹந்தியை வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன் கையில். இந்த வீடியோவில் வந்து நான் 2 மெஹந்தியுமே ஒன்றா வச்சு காட்ட போகிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் ஏற்கனவே வந்து ரோஸ் மில்க் மெஹந்தி லிக்விட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து வாஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கலர் இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல டார்க் கலராக மாறிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணோம் பார்த்திங்களா, வெறும் மைதா மாவு சேர்த்து அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து விரலுக்குலாம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் இதை வந்து சென்டரில் வந்து அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் மெஹந்தி வந்து போட்டிருக்கிறதுனால அதை மட்டும் என்னால் தனியாக அழைக்க முடியல. இல்லைனா வந்து அதை 5 நிமிஷத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிருப்பேன்.
ஆனால் இதில் வந்து நான் வந்து சேர்த்தே தான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணேன். ரெண்டையுமே வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச மெஹந்தி வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணதுனால அது வந்து காலி ஆகிடுச்சு. செகண்டு செஞ்ச மெஹந்தி வந்து அப்படியே இருக்குது. வேணும்னா நம்ம வந்து வேறு கைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலுக்கு கூட வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெயிலுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க, ஏன்னா நெயிலுக்குமே நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து கையில் வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. அந்த மைதா மாவு வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து இது பண்ணாலுமே வந்து நம்ம கையை விட்டு நகராது. நம்மளா வாஷ் பண்ணால் மட்டும்தான் நகரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் 10 நிமிஷத்துலேயே. இதை நீங்கள் ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் 2 மெஹந்தியுமே வந்து சேர்த்தே வாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெயின் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, என்னடா இது இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரிமூவ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். உடனேலாம் வந்து நமக்கு கலர் வராது. ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சுலாம் நல்லா பிளாக்கிஷ் ப்ரௌன் கலரில் சூப்பரான ஸ்டெயின் நம்ம கையில் வந்துடும். நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து காமிச்சிருக்க பாருங்கள். இன்னுமே அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக்காக மாறிடும். உங்கள் கை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கையில் வந்து ஒரு 4 டேஸ் அளவுக்கு வந்து நம்ம கையில் வந்து இருக்கும். நம்ம போன வீடியோ இன்ஸ்டன்ட் மெஹந்தி கோனை வச்சு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே ஸ்டெயின் எல்லாமே வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளோட இன்ஸ்டன்ட் மெஹந்தியில் வந்து அந்த மாதிரி வராது. அதே மாதிரி நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த மெஹந்தி வந்து எத்தனை நாளைக்கு வந்து என் கையில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் பின்னாடி சொல்கிற பாருங்கள். அதுக்குள்ளே இதை பாருங்கள். நான் வந்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி வந்து கையை நனைச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து செவத்தில் வந்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஸ்டெயின் கூட நமக்கு வந்து வெளியில் வந்து வரலை. பட் ஆனால் அந்த கோனில் வந்து நமக்கு வந்து வந்துச்சு. நம்ம செஞ்சுருக்க இந்த மெஹந்தி வந்து நேச்சுரலாக மருதாணி மாதிரியே தான் இருக்கும். மருதாணி மாதிரியே தான் வந்து ரிமூவ் ஆகும் 4 டேஸ் கழிச்சு. ஸோ நம்ம வைக்கிற நேரமும் ரொம்பவே கம்மி தான். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ்கோல்டில் ஃபாஸ்ட் கோன் மெஹந்தி வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மெஹந்தி கோனோட ஸ்டெயின் வந்து நம்ம கையில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் எடுத்தது. இப்படி தான் வந்து இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு. அந்த நாளே வந்து நான் தண்ணியில் கை பட வந்து அப்படியே வந்து அந்த ஸ்டெயின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு. நம்ம மெஹந்தியில் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த மெஹந்தி கோன் ரிவ்யூ வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டெயின் வந்து எப்படி டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்து கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா டிசைனாக போட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டெயின் வந்து தெரியாத டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.